ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கவுண்டிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ கவுண்டிங் மெத்தட்னா என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ கோடு வந்து அது ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி மேனுவலாக நம்ம ரைட் பண்ணுறது தான் வந்து கவுண்டிங் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு நான் 10 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ எடுத்துக்கும்? ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஃபார் லூப் இருக்கு. இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் n, ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ இங்கே ஐ இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ எடுத்துக்கோன்னா 1. அப்புறம் இந்த ஐ லெஸ் தென் என்னன்ற கண்டிஷன் வந்து n + 1 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். எப்படின்னா, இப்போ n வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஐ வந்து 0வா இருக்கும்போது 0 லெஸ் தென் 5ஆன்னு செக் பண்ணும். தென் 1 வரும்போது 1 லெஸ் தென் 5ஆன்னு செக் பண்ணும். 2 வரும்போது லெஸ் தென் 5ஆன்னு செக் பண்ணும். அதே மாதிரி 4, 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த 5 லெஸ் தென் 5 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது தான் அது வந்து அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதோட இந்த 5 கேஸும் வந்து பாஸ் கேஸாக இருக்கும். இது வந்து ஃபெயில்டு கேஸாக இருக்கும். ஸோ இந்த 6 கேஸும் அதை செக் பண்ணாதான் வந்து லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால வந்து n + 1 டைம்ஸ் ரன் ஆகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் வந்து n டைம்ஸ் ரன் ஆகும். ஏன்னா இந்த ஐ லெஸ் தென் என்னங்கிற அந்த கண்டிஷன் பாஸ் ஆனதான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால அது வந்து n டைம் நடக்கும். இப்போ உள்ள ஏதாவது வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்துருந்துச்சுன்னா அது வந்து n டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலாக நம்ம இப்போ இதை சம் பண்ணோம்னா நமக்கு 1 + n + 1 + n + n ஓவராலாக நமக்கு 3n + 2 டைம்ஸ் வந்து ரன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து கவுண்டிங் மெத்தட். இது வந்து நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம இந்த மெத்தடே யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸாக்டாக அதோட கவுண்டிங் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதில் வந்து இப்போ என்னங்கிறது வந்து டாமினண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் n அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ங்கிறது வந்து என்ன கம்பேர் பண்ணும்போது 2ங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டன்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்மால். இப்போ வந்து n வந்து நம்ம வந்து இன்புட் வந்து 2 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பிரச்சனை இல்லை. இப்போ 2 கொடுத்தோம்னா அந்த 2 வந்து ஓகே, அது ஒரு வேல்யூபிளா தெரியும். இதே நம்ம வந்து n வந்து ஒரு 1000 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1000 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 3000 வந்து முன்னாடி 2ங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கான்ஸ்டன்ட் அப்புறம் இந்த 3 இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பயுமே அதில் எது டாமினண்ட்டாக இருக்கோ அந்த அனோட்டேஷனை வந்து நம்ம ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம டாமினன்ட் சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா? டைம் காம்ப்ளெக்சிட்டியோட ஒரு ஆர்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து மினிமமா இருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நமக்கு log n வரும். ஓகேங்களா? log n-னா பின்னாடி பார்க்கலாம். நம்ம அது வேற ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? log n-க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா n வரும். n-க்கு அப்புறம் n ஸ்கொயர், n ஸ்கொயருக்கு அப்புறம் n's கியூப், n's கியூப்க்கு அப்புறம் 2n. இப்போ n's கியூப் பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படி இருக்குன்னா நம்ம இதில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா n's கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த n2-ஐயும் n கான்ஸ்டன்ட்டையும் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே n3 தான் வந்து ஆர்டரில் ஹையஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம அதை வந்து n3 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே n3க்கு முன்னாடி ஒரு 2n இருந்தால் நம்ம அந்த 2n தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியை எடுத்துக்கணும். இந்த n's கியூபையும் இந்த n ஸ்கொயர் அப்புறம் இந்த பிளஸ் 1-ஐ வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் n வந்து என்னன்னு சொல்லி நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். உள்ள வந்து இஃப் n வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1-ஆ இருந்தால் எனக்கு ரிட்டர்ன் 1 பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணு, n-1 பண்ணி திரும்ப ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் வந்து 5 இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 5 இன்புட் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு 5 வந்து உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1-ஆன்னு பார்க்கும். இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா திரும்ப ஃபங்க்ஷனை வந்து அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணும். n-1-னா 4ன்னு சொல்லி கால் பண்ணும். ஓகேங்களா? திரும்ப ஃபங்க்ஷனை வந்து 4ன்னு சொல்லி கால் பண்ணும்.
இப்போ 4ல இருந்து மறுபடியும் உள்ள வந்து n லெஸ் தென் ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். இல்லை, ஸோ அதனால திரும்ப வந்து n வந்து -1 பண்ணி திரும்ப அந்த சேம் ஃபங்க்ஷனை அதை வந்து கால் பண்ணும். ஓகேங்களா? அப்படி கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் 3 உள்ள வந்து இன்புட் வந்து 3ன்னு சொல்லி உள்ள வரும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். இல்லை, ஸோ அதனால ஃபங்க்ஷன் 2 அதே மாதிரி ஃபங்க்ஷன் 1 சொல்லி அப்படி கால் பண்ணும். இப்போ ஓகேங்களா? இப்போ 1ன்னு சொல்லி கால் பண்ணும்போது n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கும்னா 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். ஃபங்க்ஷன் 2க்கு வந்து போயிடும். நம்ம 2 வந்து கால் பண்ணும்போது இருந்த இடத்துக்கு அது வந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த 2ல இருந்து என்ன ரிட்டர்ன் ஆகும்னா திரும்ப அதே 1 தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 3ல இருந்து இந்த 2க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அது வந்து இந்த 3ல இருந்து ரிட்டர்ன் ஆகும். அது மறுபடியும் அது 1 சேம் அதே தான் ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி 4ல இருந்து 5க்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டே போய் கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் மெத்தட். இப்போ நம்ம இதில் கிளியரா பார்க்கலாம். இதில் வந்து எத்தனை டைம் ரன் ஆயிருக்கும்னா n டைம்ஸ் வந்து ரன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம்னா ஃபார்முலா மூலயமா டி n-1. ஓகேங்களா? இது வந்து இந்த ரெக்கர்சிவ் கால் பண்றதை வந்து இந்த Tn-1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்க மேல ஒரு கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம்ல, அது வந்து கான்ஸ்டன்ட் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால Tn-1 + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னன்னா இந்த Tn-1 என்ன எழுதலாம்னா Tn-2 + 1 + 1. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா இந்த n-1 இப்போ வந்து இப்போ 5 இருக்குன்னா n-1 என்னது 4. ஓகேங்களா? இப்போ இந்த 4க்கு வந்து ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ n-2னா என்னன்னா 3. இப்போ நான் வந்து 3க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 3க்கு கண்டுபிடிக்கணும். 4க்கு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து ஒரு டைம் ரன் ஆயிருக்கு. இது வந்து ஆல்ரெடி இருந்த கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த Tn-2 நான் என்ன எழுதுறேன்னா Tn-1 இந்த 3க்கு வந்து கான்ஸ்டன்ட் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன அர்த்தம்னா சாரி n-3. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா 3க்கு வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அது எடுத்துக்கிச்சு. இது வந்து ஆல்ரெடி 2க்கு கண்டுபிடிச்சது, இது வந்து 1க்கு கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து 3 டைம் வந்து ரன் ஆயிருக்கு. இப்போ வந்து எனக்கு 2 வந்து திரும்ப நான் கால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2க்கு அதாவது 5 - 3 வந்து 2. ஓகேங்களா? அடுத்து Tn-4. ஓகேங்களா? பிளஸ் இப்போ வந்து 4 1 வரும். ஓகேங்களா? இது வந்து 1 வந்து 1 பண்றதுக்காக எக்ஸிக்யூட் பண்ண டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து 2க்கு, இது 3க்கு, இது 4க்கு. ஓகேங்களா? இப்போ n-4னா என்னன்னா 5 - 4 வந்து 1. ஓகேங்களா? இப்போ இன்னும் வந்து ஒரு டைம் இது வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஓவராலா n டைம்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா n சொல்லலாம். ஸோ இப்படிதான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்றது டைம் காம்ப்ளெக்சிட்டி.